ரலியல்லாஹு அவர்களுடைய খিলাফத்தை பொறுத்த வரைக்கும் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கருத்தில், அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட விஷயத்திற்காக வேண்டி நீதி கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நடத்திய போராட்டத்தில் தம்மை ஒரு முக்கியமான தளபதியாக இணைத்துக் கொண்டார்கள். காரணம், நேற்றைய உரையில நம்ம பார்த்தோம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் மீது எந்த அளவுக்கு பாசம் காட்டி அன்பு காட்டி ஒரு மகனை போன்றவர்கள் வளர்த்தார்கள் தான் பார்த்தோம். அப்போ தாய் ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கும்போது அந்த நிலைப்பாட்டில் மகன் இருப்பதும், தாயினுடைய உரிமை போராட்டத்திற்காக மகன் குரல் கொடுப்பதும் அது உண்மையிலேயே இயல்பான ஒன்று. சாதாரணமான எந்த பிள்ளையுமே இப்படி இருக்கும் பட்சத்தில் அப்துல்லா பின் சுபைர் போன்ற வீர திருமகன் எப்படி இருப்பார் அப்படின்னா, அந்த ஜமல் யுத்தம், ஒட்டகை போர் நடக்கும் சமயத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய படையினருக்கு எதிராக அந்த போர் நடந்தாலும் அந்த போரை பற்றியெல்லாம் விரிவாக நம்ம அலி அவர்களுடைய খিলাফத்திலே பார்த்தோம். அப்போ அந்த படையில் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் பங்கெடுத்து போரிட்டு தம்முடைய உடலில் சுமார் 19 காயங்களுக்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டார். எந்த அளவிற்கு அந்த போரிலே அவர் வீரதீரமாக செயல்பட்டார் என்றால், அந்த போரில் மாலிக் இப்னு அல் ஹாரிஸ் இப்னு அல் அஷ்தர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் இருந்தார். இவர் ஹவாரிஜுகளோடு கொஞ்சம் சாயல் கொண்டவர். இவர் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆதரவாக வருவதை போல் வந்து அந்த போரில் என்ன செய்கிறார், போரிடுகிறார். அப்போது அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு போரிட்டு கொண்டிருக்கும் போது இந்த மாலிக் இப்னு அஷ்தர் என்ன செய்கிறான், அப்துல்லா பின் சுபைர் அவர்களிடத்திலே சரியாக அகப்படுகிறார். ஆனால் இருவரும் மாறி மாறி போரிடுகிறார்கள், இருவரும் மாறி மாறி வெட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் யாரும் யாருடைய கதையும் முடிக்க முடியாத அளவுக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலா போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அப்துல்லா பின் சுபைர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய வாளால் அவனுடைய வாளை தட்டி விட்டு தம்முடைய வாளும் கீழே விழுந்ததற்கு பிறகு அவனை அப்படியே கட்டி அணைத்து கீழே விழுகிறார்கள். கீழே விழுந்து விட்டு சுற்றி இருக்கக்கூடிய படையினரிடத்திலே சொல்கிறார், எப்படி கட்டி பிடிச்சு கீழே விழுகிறாங்க, மல்லாக்க விடுகிறார்கள். விழும்போது அப்துல்லா பின் சுபைருக்கு மேலே மாலிக்கும் இருக்கிறார். அவரை அப்படியே என்ன செய்திருக்கிறாரு, தன்னுடைய 2 கரத்தால் கட்டி வைக்கிறார். அப்போ வாள் எடுத்து ஓங்கி குத்துவார்கள், அதே காயம் யாராவது வைத்து ஓங்கி குத்துவாரே ஆனால் உயிர் போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, நிதானமாக செயல்பட்டு என்ன செய்கிறார்கள், அப்துல்லா பின் சுபைர் அவர்களுடைய அளவிற்கு அவனுக்கு ஏற்படுத்துகிறார்கள். அப்ப இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், கொண்ட கொள்கைக்காக வேண்டி உயிரை விடுவதற்கு கூட தயாராக ஒரு துணிவோடு வளர்ந்த இளைஞர் தாம் ஏற்றிருக்கிற கொள்கைக்காக, தாம் சரிகண்டிருக்கிற நிலைப்பாட்டிற்காக, அந்த நிலைப்பாட்டை நியாயப்படுத்தக்கூடிய அந்த பாதையில் ஒரு பெயரளவிற்கு ஃபார்மாலிட்டிக்காக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இளைஞராக அவர் இல்லை. எப்படி இருந்திருக்கிறார், அவரே கொண்ட கொள்கைக்காக உயிர் போனாலும் பரவாயில்லை என்கிற அளவிற்கு வேகமாக செயல்பட்ட ஒரு வீரராக அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அந்த போரிலே மட்டும் ஆரம்பத்தில் தான் என்ன செஞ்சது, அவங்களுக்கு 19 காயங்கள். அந்த போரின் முடிவில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட காயங்கள் அவருக்கு. எந்த அளவிற்கு அந்த போரிலே காயத்திற்கு அவர் ஆளாக்கப்பட்டார் என்றால், உஸ்மானினுடைய முற்றுகையிடப்பட்ட சம்பவத்தில் எப்படி குத்தையீரும் குலையீருமாக வெளியே கொண்டு வந்தார்களோ அதே போன்ற அப்துல்லா பின் சுபைரை கொண்டு வராங்க இதிலே. அப்போ எதில் அவர் இறங்கினாலும் ரொம்ப டீப்பா தான் இறக்குவார். எந்த விஷயத்தில் அவர் இறங்கினாலும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வைக்கக்கூடிய நிலைப்பாடு சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இருக்கவே இருக்காது. அவர்கள் நேசித்தாலும் கடுமையாக நேசிப்பார்கள், எதிர்த்தாலும் கடுமையாக எதிர்ப்பார்கள். அதைத்தான் என்ன செய்யலாம், நம்ம சஹாபாக்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய படிப்படியாக நம்ம என்ன செய்ய முடியும், பெற முடியும். அங்கிட்டு இங்கிட்ட அப்படி சந்தேக கண் கொண்டு ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. திருக்குறள் கூட ஒன்று உண்டு, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண்ணுறவும் தீரா இடுவை தரும் தெரிந்து கொள்.
ஒருவனை நேசிச்சோம்னா தெளிவா நேசிக்கணும். ஒருவனை நேசித்தால் தெளிவாக நேசிக்க வேண்டும். ஒருவனை எதிர்த்தாலும் தெளிவாக எதிர்க்க வேண்டும். தெளிவில்லாமல், ஒரு கான்பிடன்ட் இல்லாமல் ஒருவனை நீங்கள் நேசிக்கவும் கூடாது, ஒருவனை நீங்கள் எதிர்க்கவும் கூடாது. அப்போ அந்த அடிப்படையில் நினைச்சிருக்கிறாங்க. அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மிக தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டிலே இருந்திருக்கிறார்கள். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த போரோடு அப்துல்லா பின் சுபைர் அவர்களை தொடர்பு படுத்தி எந்த அளவுக்கு அப்துல்லா பின் சுபைர் மீது தன்னுடைய அன்பை காட்டியிருக்கிறார்கள் என்றால், அந்த போர் முடித்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணியமான முறையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போகக்கூடிய அந்த சபையில அவர்கள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, அப்துல்லா பின் சுபைர் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்துல்லா பின் சுபைர் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னு யார் அவரிடத்தில் முதல் நற்செய்தி சொன்னாரோ அவருக்கு என்ன செஞ்சாங்க, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து வெகுமதியாக கொடுத்து உடனே அல்லாஹ்விற்காக வேண்டி சுஜூதில் விழுந்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் மீது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வைத்திருந்த அளப்பரிய அன்பை இதை காட்டுகிறது. போரில் முடிந்து எத்தனையோ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். இருந்தாலும் அந்த கொல்லப்பட்டோர் பட்டியலில் அப்துல்லா பின் சுபைர் இல்லை, இன்னும் அப்துல்லா பின் சுபைர் உயிரோடு தான் இருக்கிறார் என்று ஒருவர் நற்செய்தி சொன்னவுடன் தான் என்ன செய்கிறார், அன்பளிப்பு கொடுத்தவரை பாராட்டி உடனே என்ன செய்யறாங்க, சஜ்தாவில் விழுந்து அல்லாஹ்விற்கு அவர்கள் நன்றி செலுத்தினார்கள் என்பதையும் என்ன செய்ய முடியும், பிதாயா வ நிஹாயா என்கிற வரலாற்று அன்பும் என்பதை இளையவர் அப்துல்லா பின் சுபைருக்கு இளையவர். அவர் என்ன சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அப்துல்லா பின் சுபைரை போல் யாரையும் என்ன செய்யல, அதிகமாக அன்பு காட்டியதில்லை. وما رأيت أبي وعائشة يدعوان لأحد من الخلق مثل دعائهما لابن زبير. என்னுடைய தந்தை, அவருடைய தந்தை யாரு, சுபைர், அப்பாவாக இருந்தாலும் ஆயிஷாவாக இருந்தாலும் இந்த அப்துல்லா பின் சுபைருக்காக அவர்கள் துவா செய்ததை போல் வேறு யாருக்காகவும் அவர்கள் துவா செய்ததை நான் பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருந்தார், அப்துல்லா பின் சுபைர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இந்த ஜமல் யுத்தம் முடிகிறது. முடிந்தவுடன் எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அமைதியானார்களோ அதையே பின்தொடர்ந்து அப்துல்லா பின் சுபைரும் அமைதியாக இருந்தார். உண்மையிலேயே அலியின் மீதும் அலியின் ஹிலாஃபத்தின் மீதும் தனிப்பட்ட விருப்பம் அப்துல்லா பின் சுபைருக்கு இருந்திருந்தால் அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அமைதியாக இருந்திருக்க மாட்டாங்க. பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி அமைதியாக தம்மை அரசியல் விவகாரங்கள் ஒதுக்கி கொண்டு
ஏன் ஹுசைன் அவர்களை போல் எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக, அதாவது ஷூரா என்கிற நிலை மாறி, ஆலோசனை என்கிற நிலை மாறி, ஒரு மன்னராட்சியை போல், ஒரு வாரிசு அரசியலை போல் முஆவியா தன்னுடைய மகன் யசீதை நியமித்ததை கண்டித்து ஹுசைன் அலியல் அவர்களோடு கூஃபாவிற்கு கிளம்பாமல் மக்காவில் அவர்கள் இருந்ததற்கு ஒரு சில அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கிறது. இக்கட்டான நிலைப்பாடுகளில், இக்கட்டான நேரங்களில் ஒரு இஸ்லாமியன் எப்படிப்பட்ட முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கு உண்மையிலேயே அவருடைய நிலைப்பாடு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாகவும், ஒரு மிகப்பெரிய ஆறுதலாகவும், ஒரு மிகப்பெரிய ஆலோசனையாகவும் அமைந்திருக்கிறது. உதாரணமாக சொல்லணும்னா, அன்றைய நேரத்தில் உமவிகள் என்றால் யாரு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆதரவாளர்கள். இவர்களுக்கு தான் உமவியீன் என்று சொல்லப்படும். உமவியீன்களுடைய ஆதிக்கம் எல்லா மாகாணங்களிலும் இருந்தது. காரணம் நமக்கு தெரியும், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 40 வருட அரசியல் பின்புலம். அரசியல் பின்புலம் என்பதை விட ஆட்சி பின்புலம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் 60 வருஷம் அரசியல் இருப்பான, ஆட்சியில் இருக்க மாட்டாங்க. நிறைய பேரு அவங்களுடைய தலையெழுத்து 50 வருடங்கள் அரசியலில் இருப்பார்கள், ஆனால் ஆட்சியில் இருக்க முடியாது. ஆனால் முஆவியா அரசியலிலும் இருந்தார்கள், ஆட்சியிலும் இருந்தார்கள். அப்ப அப்படிப்பட்ட அரசியல் பின்புலமும் ஆட்சி பின்புலமும் இயற்கையாகவே முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும், அதாவது உமையாக்களுக்கு அமைந்துவிட்ட காரணத்தினால் எல்லா மாகாணங்களிலும் அவர்களுக்கு செல்வாக்கு. எந்த மாகாணத்தை தவிர? மக்கா மதீனா என்கிற ஹரம் இருக்கக்கூடிய 2 மாகாணங்களை தவிர. அப்போ முஆவியாவிற்கு எதிர்ப்பை, யசீதிற்கு எதிர்ப்பை காட்டக்கூடியவர்கள் ஒன்று மக்காவில் இருந்து தங்களுடைய காரியத்தை நடத்த வேண்டும், இல்லை என்றால் மதீனாவில் இருந்து நடத்த வேண்டும். இதை தவிர்த்து கூஃபாவிற்கு போனால் ஹுசைன் அவர்களுக்கு ஏற்பட்ட முடிவுதான் ஏற்படும். மிஸ்ருக்கு போனால் வேறு நிலை ஏற்படும். வேறு எந்த இடங்களுக்கு போக முடியாத அளவிற்கு சூழ்நிலைகள் இருந்த காரணத்தினால் என்ன செய்தார்கள்? யாரு? அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் தம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கும், வராசத் என்கிற அந்த வாரிசு அரசியல் என்கிற நிலையில் இருந்து ஹிலாஃபத்தை மீண்டும் ஷூராவிற்கு மாற்றுவதற்காக வேண்டி மிகப்பெரிய முயற்சி செய்தார். அதில் ஒரு கட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அவர் வெற்றியும் பெறுகிறார். அடுத்த 2வது காரணம் என்ன? அந்த மக்காவில் தான் காபத்துல்லா இருக்கிறது. காபத்துல்லா பைத்துல்லாஹில் ஹராம் அங்கே இருப்பதனால் அங்கே போர் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், என்னதான் பிணக்குகள் இருந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் பிளவுகள் ஏற்பட்டாலும் கூட போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு பூமியாக, அபய பூமியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்காவை காபத்துல்லா இருப்பதனால் வைத்திருக்கிறான் என்பதனால் இவர் யோசித்து நிதானமாக அடுத்த கட்ட பணியை செய்வதற்கு உகந்த இடம் என்பதனால் என்ன செய்தார்கள்? மக்காவை தேர்ந்தெடுத்து மக்காவிலேயே தன்னுடைய காலத்தை அந்த நேரத்தில் கழித்தார்கள். அதுபோக இயற்கையாகவே மக்கா நகரின் மீது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரு புனிதத்தன்மை இருப்பதனால், ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் மக்காவை தம்முடைய சொந்த பூமியை போல் நினைப்பதனால், ஏன்னா எல்லா முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்திருக்கிற ஹஜ் உம்ரா என்கிற கடமையை நிறைவேற்றுவதற்கு எங்கதான் போயாவணும்? எங்கதான் போயாவணும்? மக்காவிற்கு தான் போயாவணும். அங்க இருக்கக்கூடியவன் நம்மை பார்த்து அந்த ஹிந்தின்னு சொன்னாலும் சரி, அந்த அஜமின்னு சொன்னாலும் சரி, இப்படிதானா? ஆனா அரபி அந்த அஜமி, அரபியா இருந்தாலும் அஜமியா இருந்தாலும் ஹிந்தியா இருந்தாலும் சவுதியா இருந்தாலும் ஹஜ் உம்ரா நிறைவேற்றுவதற்கு எங்கதான் போகணும்? அங்கேதான் போக வேண்டும். அப்போ ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் புனித மக்காவிற்கு ஒரு புனிதத்தன்மை, ஒரு குதுசியத் என்கக்கூடிய ஒரு புனிதத்தன்மை மனதில் இருப்பதனால் அல்லாஹ்வுடைய கட்டளையையும் மீறி ஒரு சாரார் அங்கே போரிடுவதற்காக வந்தால், அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கு போர் செய்யக்கூடாது, அதை மீறி ஒரு சாரார் போர் செய்வதற்காக அங்கே வந்தாலும் கூட ஒட்டுமொத்த முஸ்லிம்களும், அரசியலில் இருந்து அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய முஸ்லிம்களும், ஆட்சி பொறுப்பிலிருந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் புனித காபாவின் களங்கம், புனித காபாவின் கண்ணியத்திற்கு களங்கம் ஏற்பட்டு விட்டது என்பதற்காக அதை எதிர்ப்பதற்காக என்ன செஞ்சிருவாங்க? கொதித்தெழுந்து விடுவார்கள் என்கிற ஒரு காரணத்திற்காகவும் அப்துல்லா பின் சுபைர் என்ன பண்ணாங்க? மக்காவில் இருந்தார்கள். அது போக குறிப்பாக மக்காவிலே ஒவ்வொரு வருடமும் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக எல்லா மாகாணங்களிலிருந்தும் முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக ஆயிரக்கணக்கானவர்கள் வருவார்கள். அப்ப அப்துல்லா பின் சுபைர் தன்னுடைய நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு? ஹிலாஃபத்தை பொறுத்த வரைக்கும் வராசத், வராசத்னா என்னது? தாத்தா, தாத்தாக்கு அப்புறம் மகன், மகனுக்கு அப்புறம் பேரன், இப்படி வாரிசு அரசியலாக இல்லாமல் மஷூராவினுடைய அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் என்கிற தன்னுடைய நிலைப்பாட்டை ஒட்டுமொத்த உலகத்திற்கும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுக்கும் அவர் கொண்டு சேர்க்க வேண்டுமானால் அது எங்கதான் முடியும்? எங்கதான் முடியும்? மக்கால தான் முடியும். அன்னைக்கு என்ன
என்ன இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி வெப்சைட்டா இருக்குது, போட்டு உலகத்துல உள்ள எல்லாத்துக்கும் சொல்ல. அன்றைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய மாகாணங்களில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒரு செய்தி போய் சேர வேண்டுமேயானால் அது எங்கு மட்டும்தான் சாத்தியம்? காபத்துல்லா இருக்கக்கூடிய மக்காவில் மட்டும்தான் சாத்தியம். அப்போ தன்னுடைய நிலைப்பாட்டிற்காக ஆதரவாளர்களை திரட்டுவதாக இருந்தாலும், தன்னுடைய நிலைப்பாடு நியாயம் என்கிற விஷயத்தை மக்கள் மத்தியிலே சேர்ப்பதற்குண்டான சூழ்நிலையாகட்டும், மக்கா தான் ஒரு இயல்பாகவே ஒத்து வரக்கூடிய நிலம் என்பதனால் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலேயே இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல் மக்கா நகரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து போனதிலிருந்தே அரசியல் ரீதியான ஒரு இடம் அங்கே அறுபட்டு போயே இருந்தது. ஹிஜ்ரத் செஞ்சு ரசூலுல்லாஹ் போனாங்க, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவிற்கு போனார்கள். அதற்கு பிறகு மக்காவில் ஹஜ் உம்ரா என்கிற நிலையை தாண்டி வேறு ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கிறதா? பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அரசியல் ரீதியான செயல்பாடு, ஆட்சி ரீதியான செயல்பாடு எல்லாம் எங்கதான் இருந்தது? மதீனாவில் தான் இருந்தது. அடுத்து வந்த கலீஃபாக்கள் எங்க இருந்து ஆட்சி பண்ணாங்க? மதீனாவில் தான் ஆட்சி பண்ணார்கள். முஆவியா கலீஃபாவானதற்கு பிறகு ஷாம் தேசத்தை தான் தலைநகரமாக்கி ஷாம் தேசத்திலிருந்து தான் ஆட்சி செய்தார்கள். அப்போ மக்கா அதற்கென்று ஒரு அரசியல் சூழ்நிலை. இஸ்லாத்தின் பிறப்பிடம் மக்கா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிடம் மக்கா, இஸ்லாத்தினுடைய ஆணிவேர் மக்கா. மக்காவில் இருந்துதான் இஸ்லாமிய பிரச்சாரம் துவங்கியது, மக்காவில் தான் முதல் வஹி இறங்கியது. ஆனாலும் கூட ஆட்சி ரீதியான செயல்பாட்டிற்கு, கிலாஃபத் ரீதியான செயல்பாட்டிற்கு மக்காவில் பெருமானாருடைய ஹிஜ்ரத்திற்கு பிறகு எந்த விஷயங்களும் அங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் அரங்கேறாத காரணத்தினால், அங்கே உம்மவிகளுடைய ஆதிக்கம் சுத்தமாக இல்லாமல் இருந்த காரணத்தினால் மக்காவை தன்னுடைய களமாக அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். அது போக என்னதான் மக்கா வசிப்பதற்கும் இருப்பதற்கும், தன்னுடைய நிலைப்பாட்டை பலப்படுத்துவதற்கும் தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டுவதற்கும் தன் கருத்தை பிற மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஏற்ற பூமியாக இருந்தாலும் அப்துல்லா பின் சுபைர் தம்முடைய கருத்தை நிலைநாட்ட வேண்டுமேயானால் மதீனாவின் சப்போர்ட் இல்லாம முடியாது. ஏன்? மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருப்பது எங்க? மதீனாவில். அந்த சஹாபாக்களின் வாரிசுகள் இருப்பது எங்க? மதீனாவில். 60 ஆண்டு கால ஹிஜ்ரத், 60 ஆண்டு கால இஸ்லாமிய வரலாறு மதீனாவை மையமாக வைத்தே சுழலுகின்ற காரணத்தினால் இவருக்கு ஒரு தேவை என்றாலோ, இவர் ஒரு நிலைப்பாட்டிற்கு ஆட்களை திரட்ட வேண்டும் என்றாலோ, ஒரு போராட்டமே நடத்த வேண்டும் என்றாலோ இவருடைய செயல்பாடு கட்டாயம் மதீனாவை மையமாக வைக்க வேண்டும். அன்றைய சூழ்நிலையில் மதீனாவிற்கு ஓரளவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பூமி மக்கா தான். 500 மைல் தான். 500 மைல் என்பது அன்றைக்கு அவர்களிடத்தில் இருந்த குதிரை, வேகமாக குதிரையில் பிரயாணம் செய்தோமேயானால் ஒரு நாள் 1.5 நாள்ல போயிடலாம். அப்படிதானே? 500 மைல். அப்போ ஓரளவிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பூமி மக்கா என்பதனால் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் யோசித்துத்தான் அப்துல்லா பின் சுபைர் மக்காவிலேயே இருந்தார்கள். ஹுசைன் இப்னு அலி போகும்போது மக்காவில் இருக்கும்படி சொன்னாங்களா இல்லையா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவை நோக்கி, ஈராக்கை நோக்கி போகும்போது இந்த காரணங்களை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஹுசைன் நீங்கள் போக வேண்டாம், மக்காவிலேயே இருந்து நம்முடைய காரியத்தை செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வின் விதி, அல்லாஹ்வின் நாட்டம் நடந்தது. ஆனால் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? மக்காவிலேயே இருந்து கொண்டு தம்முடைய காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இவர்கள் இங்கிருந்து தன்னுடைய கருத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் எதிர்பாராத விதமாக அல்லது எதிர்பார்த்த விதமாக ஹுசைன் அலி அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். கொல்லப்பட்ட செய்தி மக்காவிற்கும் வருகிறது, மதீனாவிற்கும் வருகிறது. யாருடைய பிரேயர்ல நடக்குது? யாருடைய பிரேயர்ல? யஸீத். இங்கதான் நீங்க அந்த வரலாறுடைய கண்டினியூட்டி இப்பதான் ஆரம்பிக்குது. எது? ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு என்னாச்சு? விட்டார்களா சஹாபாக்கள்? பெருமானாரின் பேரப்பிள்ளையை ஒரு அநியாயக்கார கும்பல் அநியாயமாக கொண்டிருக்கிறது என்றால் சும்மா இருந்து விடுவார்களா? அப்ப என்ன நடந்தது என்பதை இப்போது இருந்துதான் நாம் அறியவிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப என்ன நடக்குது? ஹுசைன் அலி அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த செய்தி மக்காவிற்கும் வருகிறது, மதீனாவிற்கும் வருகிறது. அந்த நேரத்தில் மக்காவில் யஸீத் இப்னு முஆவியாவிற்கு எதிராக ஓரளவிற்கு மக்களை திரட்டி கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு மக்களிடத்தில் அறிவிக்கப்படாத தலைவரை போல் அப்துல்லா பின் சுபைர் தான் செயல்பட்டார். அவருக்கு ஈக்குவலாகவோ அல்லது அவருக்கு போட்டியாகவோ யாரும் இல்லை.
ஒரு சில சஹாபாக்கள் அப்துல்லா பின் அப்பாஸ் போன்றவர்கள் எல்லாம், அப்துல்லா பின் உமர் போன்றவர்கள் எல்லாம் மக்கா மாநகரத்திற்கு வந்து போகக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் இயற்கையிலேயே ஆட்சி பொறுப்பிலிருந்து ஒதுங்கி கொண்ட காரணத்தினால், அரசியல் விவகாரங்களில் தம்மை கொஞ்சமும் நுழைத்துக் கொள்ளாத காரணத்தினால் அன்றைய தேதியில், அன்றைய சூழ்நிலையில் மக்காவில் அறிவிக்கப்படாத ஒரு தலைவராக அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். எதுக்கு? ஒரே ஒரு அஜெண்டா தான். என்ன அஜெண்டா? ஹுசைன் அவர்கள் எடுத்திருந்த அதே அஜெண்டா. என்னது? யசீதை நீதிக்கிறது இல்ல, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மஷூராவின் அடிப்படையில் அரசியல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒன்லைன் அஜெண்டா தான். அப்ப என்ன நடக்குது? ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்ட விஷயம் மக்காவிற்கு அப்துல்லா பின் சுபைர் அவர்களுக்கு வருகிறது. அதுவரைக்கும் அப்துல்லா பின் சுபைர் யசீத் இப்னு முஆவியாவை குறித்து மறைமுகமாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதுவரைக்கும் ஹிலாபத் என்பது சூராவின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும், வராசத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது என்று மறைமுகமாகத்தான் சொல்லி வந்தார்கள். ஆனால் ஹுசைன் இப்னு அலி கொல்லப்பட்ட செய்தி வந்ததற்கு பிறகு பகிரங்கமாகவே களத்தில் குதிக்க ஆரம்பித்தார்கள் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்றைய இஸ்லாமிய அரபுலக அரசியலில் ஒரு மாபெரும் அதிர்வலைகளை உண்டு பண்ணியது அப்துல்லா பின் சுபைரின் நிலைப்பாடு. ஷாம் தேசத்தில் யசீத் கலீஃபாவாக இருந்தாலும் கூட அவரை தூங்க விடாமல் பண்ணியது அப்துல்லா பின் சுபைரின் நிலைப்பாடு. அவர் ஷாம் தேசத்தில் இருந்தாலும் கூட அவருடைய எண்ணங்களும், அவருடைய சிந்தனைகளும், அவருடைய அத்தனை விஷயங்களும் மக்கா, மதீனா, அப்துல்லா பின் சுபைர் என்கிற இந்த மூன்றை சுற்றியே இருக்கக்கூடிய அளவிற்கு அப்துல்லா பின் சுபைர் ஒரு கட்டுக்கோப்பான தன்னுடைய கட்டமைப்பை அங்கே உருவாக்க ஆரம்பித்தார். என்ன சொல்றாரு? செய்தி வருது, வந்த உடனே மக்காவில் ஒட்டுமொத்த மக்களும் கூடி இருக்கும் போது பகிரங்கமாக எழுந்திருக்கிறார். எழுந்து ஒரு உரை கொடுக்க ஆரம்பிக்கிறார். என்ன உரை? தரஹமல் ஹுசைன் வஸம்ம காத்திலி. ஹுசைன் அலி அவர்கள் கொல்லப்பட்ட விஷயத்தை மிகவும் உருக்கமாக மக்களுக்கு மத்தியில் சொல்லுகிறார்கள். ஹுசைன் அலி அவருடைய சிறப்பை குறித்து பேசுகிறார்கள். ஹுசைன் அலி அவர்களை கொன்ற உபைதுல்லா பின் சியாதும் அந்த ஏனைய மக்களை பற்றியும் இழித்தும் பழித்தும் அங்கே பேசுகிறார்கள். பேசிவிட்டு இறுதியாக சொல்கிறார்கள், அம்மா வல்லாஹி லக்கத் கதலு தவீலன் கியாமுஹு, லக்கத் கதலு தவீலன் கியாமுஹு வ கஸீரன் ஃபின் நஹாரி சியாமுஹு. பகல் பொழுதெல்லாம் அதிகம் நோன்பு வைக்கிற, இரவு நேரங்கள் எல்லாம் அதிகம் நின்று தொழக்கூடிய ஒரு இபாதத்திற்குரிய ஒரு வணக்கசாலி அவர்கள் கொன்று விட்டார்கள். யார் தெரியுமா அவர்? அஹக்கும் பிமாஹும் ஃபீஹி மின்ஹும் வ அவுலா பிமாஹும் ஃபீஹி மின்ஹும். இந்த மக்கள் எந்த யாரு? அந்த கூஃபாவாசிகளை மனதில் வைத்து, ஷாம் தேசத்து மக்களை மனதில் வைத்து எந்த ஆட்சி பொறுப்பில் இன்றைக்கு அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆட்சி பொறுப்பில் அமர்வதற்கும் அந்த ஆட்சியை நடத்துவதற்கும் அவர்களை விட மிகவும் தகுதி வாய்ந்த நிலையில் ஹுசைன் இப்னு அலி இருக்கும் நிலையில் தான் இவர்கள் அவர்களை கொன்று விட்டார்கள். ஆதலால் மக்களே, இந்த விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்து உங்களுடைய செயல்பாட்டை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ரீதியில் மக்காவில் ஒரு பெரிய டீமை அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் உருவாக்குகிறார்கள். இது மக்கால. மதீனா, மக்கால எப்படி இருக்கும்போது மதீனால எப்படி இருக்கும்? ஏனென்றால் ஹசனும் ஹுசைனும் இறுதி வரை வாழ்ந்த இடம் மதீனா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைகளை கொஞ்சி தூக்கி கொஞ்சி நடந்து சென்ற அந்த பகுதிகள் மதீனா. அப்போ மதீனா என்பது ஹுசைன் இப்னு அலி அவர்களுக்கு மிகவும் சொந்த இடம் என்பதனால் மதீனாவில் மக்கள் கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதனால் வரைக்கும் சரி, பையத் செய்து விட்டோம், இஸ்லாமிய சமூகத்தில் பிளக்கு ஏற்பட்டு விடக்கூடாது, பிரிவினை ஏற்பட்டு விடக்கூடாது என்று கொஞ்சம் அடக்கமாக இருந்தவர்கள் கூட, கொஞ்சம் அடங்கி இருந்தவர்கள் கூட அநியாயமான முறையில் கர்பலாவில் ஹுசைன் அலி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்பதை அறிந்தவுடன் இங்கு இருக்கக்கூடிய மக்களில் பெரும்பான்மையானவர்கள் என்ன செய்யறாங்க? அப்துல்லா பின் சுபைர் அவருக்கு ஆதரவு தரும் விதத்தில் அங்கே அப்துல்லா பின் சுபைர் தனி மனிதராக செய்த போராட்டத்தை மதீனாவிலும் இந்த மக்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அங்கேயாவது அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் மக்காவில் மக்களிடத்தில் உரையின் மூலமாகத்தான் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார்கள். எப்படி? சாத்வீகமான முறையில், சமாதானமான முறையில், குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்திய ஜனநாயக அடிப்படையில் கண்டனத்தை பதிவு பண்ணார். ஆனா அப்படித்தானே கேட்கிறாங்க, என்னங்க செய்வாங்க? எவன் என்ன செஞ்சாலும் மைக்கில் பேசுறது தவிர ஏதாவது இருக்கா நம்ம கிட்ட? அதே போன்ற இன்றைக்கு அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் செய்தார்கள். ஆனால் மதீனாவில் உள்ள மக்களோ இன்னும் கொஞ்சம் கிளர்ந்திருந்து, இன்னும் கொஞ்சம் கொந்தளித்து, கொஞ்சம் கூடுதலாக உணர்ச்சி வசப்பட்டு மதீனாவின் பொறுப்பாளராக இருந்த மர்வான் இப்னு ஹக்கமுடைய கோட்டையை முற்றுகையிடுகிறார். 1000 பேர் ரவுண்டம். எத்தனை பேரு? ஒரே நேரத்தில் 1000 பேர்கள் ஒன்று திரண்டு என்ன செய்கிறார்கள்? மர்வான் இப்னு ஹக்கமுடைய வீட்டை யாரும் உள்ள வர முடியாது, யாரும் வெளியே போக முடியாது. யஸீத் இப்னு முஆவியா போட்ட 144 அங்கே போடப்படுகிறது. ஊரடங்கு உத்தரவு அங்கே போடப்படுகிறது. நான் சகோதரர்களே, முக்கியமான விஷயம், அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், கமா சஜீனு துதானு,
நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படியே நடக்கப்படுவீர்கள். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. அப்போ ஹுசைன் அலி அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு அதற்கு என்னது நியாயம் கேட்கக்கூடிய அடிப்படையிலே, யசீதை கண்டிக்கக்கூடிய அடிப்படையிலே என்ன செய்தார்கள்? மதீனாவில் மர்வான் இப்னு ஹக்கமுடைய வொர்க் ஸ்டேஷன் தலைமை செயலகத்தை அப்படியே முற்றுகையிடுகிறார்கள். அரசு எந்திரமே அங்கே ஸ்தம்பிக்கிறது. அரசு எந்திரம் அங்கே ஸ்தம்பிக்கிறது. மக்காவில் அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் போர்க்கொடி, மதீனாவில் இங்க இருக்கக்கூடிய மக்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி உடனே யசீதிற்கு போகும்போது யசீத் இன்னொரு தவறையும் செய்கிறார். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சஹாபி, யசீத் யார் கிடையாது, சஹாபி இல்லை. அவர் ஒரு மனிதர். அவருடைய வாழ்க்கையில் நன்மைகளும் நடந்திருக்கும், தீமைகளும் நடந்திருக்கும். ஆனால் நாம் அவரை சபிக்கவும் கூடாது, திட்டவும் கூடாது. காரணம் என்ன? ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் தொடர்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உயிரோடு இருக்கும் காலத்திலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த ஹதீஸை ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், ஆனால் இப்போ சொன்னாதான் இதனுடைய தொடர்பு உங்களால புரிஞ்சிக்க முடியும். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அவ்வளவு ஜெய்ஷின் மின் உம்மத்தி யகுஸூனல் பஹர கத் அவ்ஜபு. என்னுடைய உம்மத்தில் முதல் யார் கப்பல் வழியாக சென்று போரிடுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தை வாஜிபாக்கி கொண்டார்கள். யார் போனா? முஆவியா. அப்ப முஆவியாவுக்கு என்னது? சொர்க்கம். அடுத்து சொன்னாங்க, அவ்வளவு ஜெய்ஷின் மின் உம்மத்தி யகுஸூன மதீனத்த கைசர். கைசர் என்கிற மாநகரத்தை என்னுடைய உம்மத்தில் முதல் யார் போரிடுவதற்காக செல்வாரோ மக்ஃபூருன் லஹும், அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது. யார் போனா? யசீத். அப்போ யசீதிற்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதன் மூலமே என்ன தெரிகிறது? அவர் ஒரு தவறு செய்யத்தான் போகிறார் என்பது தெரியும். இதுதானே அர்த்தம். அவருடைய பாவத்துக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து மன்னிப்புனாலே என்ன அர்த்தம்? அவர் பாவம் செய்ய போகிறார், ஒரு தவறு அவருடைய ஆட்சியில் நிகழத்தான் போகிறது. அப்ப பாருங்க, எல்லாம் சுப்ஹானல்லாஹ் எழுதி இந்த இஸ்லாமிய மார்க்கம் உண்மையானது என்பதை எப்படி ஊர்ஜிதப்படுத்துகிறது பாருங்கள். எழுத படிக்க தெரியாத உம்மி நபி என்று சொல்லுகிறோம், ஆனால் அந்த உம்மி நபி சுப்ஹானல்லாஹ் எழுதி வஹி என்கிற ஒரே ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு கியாமத்து நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நமக்கு ரோடு போட்டு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்றால் அதே போன்றுதான் நடந்தது. அப்போ அவருடைய ஆட்சி காலத்தில் பிழைகள் நடக்கும். அந்த பிழைகளுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? மன்னிச்சுட்டான் போது நம்ம என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது, பேசக்கூடாது. இதுதான் மன்ஹஜ் அஹ்லு சுன்னா என்று சொல்லக்கூடிய, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை முறையாக பின்பற்றக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இல்லை யசீதுடைய இதில் எப்படி தவறு நடந்துச்சு, நீ சபிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்? நாம் என்ன தராசா யசீதின் அளவை எடை போட்டு பார்க்க? நாம் என்ன தராசா முஆவியாவின் சிறப்பை எடை போட்டு பார்க்க? யாருக்கும் தராசு அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்பை அல்லாஹ் எப்படியும் நடத்தி காட்டுவான். அப்படிதானங்க. மூசா நபி மிக சிறந்த நபி தான். ஆனால் அதே மூசா நபி சிறந்த யாரு? கிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கல்வி பயில முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதா இல்லையா? அல்லாஹ்வுடைய நாட்டம் என்றால் அது நடக்கத்தான் செய்யும். அதே போன்றுதான் நடந்தது. சோ யசீத் இப்னு முஆவியா அவருடைய ஆட்சி காலத்தில் எப்படி கர்பலா என்கிற யுத்தம் நடந்து, என்னதான் யசீத் இப்னு முஆவியா அதில் நேரடியாக காரணம் என்று இல்லாவிட்டாலும் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதை அனுப்பி வைத்ததன் அடிப்படையில் யசீதும் இதில் ஒரு மறைமுக காரணமாக ஆகிறார். யார் கொல்லப்பட்டதுக்கு? ஹுசைன் கொல்லப்பட்டது ரலியல்லாஹு அன்ஹு. அதே போன்றுதான் இங்கே மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் போர்க்கொடி காட்டும் போது, மக்காவில் உள்ள அப்துல்லா பின் சுபைர் போர்க்கொடி காட்டும் போது இவர்களை முடக்குகிறோம் என்று நினைத்து வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பிழை அவர் மூலம் நிகழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, அதுதான் மதீனாவிலும் மக்காவிலும் போர் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டித்தார்களோ, ஹரம் என்று சொல்லுகிறோம். இதுக்கு அர்த்தமே என்னங்க? காதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன் என்போம். யார்? மக்காவையும் மதீனாவையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு அமீருக்கு என்னங்க பேரு? காதிமுல் ஹரமைன். இரண்டு ஹரமுகளுக்கு பணியாளர். ஹரம் என்று சொன்னால் அது புனித தலம். அங்கே போர் நடத்துவது ஹராம். அப்ப போர் நடத்துவது, புற்பூண்டுகளை பிடுங்குவது, வேட்டையாடுவது, கொலை செய்வது, மனித உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவது எல்லாம் அங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதனால் தான் அந்த நிலங்களுக்கு பேர் என்னது? ஹரம். அந்த ஹரமிலேயே இவர் இதுலயே நேரடியாக அவர் ஜாயின் ஆகல. இங்க பிரச்சனை என்னன்னா சகோதரர்களே, அதாவது உமர் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு, உமர் அவர்களுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமே உஸ்மான் அவர்களுடைய காலத்திலிருந்து இவர்களுக்கு வாய்த்த அந்த உம்மால்கள், அதிகாரிகள் சரியில்லை. ஒரு அரசாங்கத்திற்கு எதனால கெட்ட பேரு?
நீங்கள் கடந்த கால வரலாறுகளை படித்து பார்த்தால் தெரியும், ஒரு சில கட்சி நியாயமாகத்தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் வந்திருப்பார்கள். ஆனால் அந்த கட்சியில் இருந்த ஒரு சில அதிகாரிகள், அந்த ஆட்சியில் இருந்த ஒரு சில அரசு ஊழியர்கள் செய்யக்கூடிய ஒரு சில கெட்ட காரியங்களினால் அந்த அரசாங்கத்திற்கே கெட்ட பேர் ஏற்படும். அதே போன்றுதான் மூத்த சஹாபாக்கள், லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சஹாபாக்கள் இருந்தும் கூட அவர்கள் எல்லாம் எங்களுக்கு பொறுப்புகள் வேண்டாம், எங்களுக்கு ஆட்சிகள் வேண்டாம் என்று ஒதுங்கி ஒதுங்கி போன காரணத்தினால் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், அவ்வளவு தூரம் இஸ்லாமிய அந்த பயிற்சி முறைகளில் பயிலாதவர்கள், அவ்வளவு தூரம் உண்மையான ஈமான் உள்ளத்தில் போவாதவர்கள், தியாகங்கள் செய்யாதவர்கள், சஹாபாக்களோடு போர்க்களத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க? இப்படிப்பட்ட ஒரு சில தவறுகளை செய்யத்தான் செய்வார்கள். அப்படி நிகழ்ந்த தவறுகள் தான் இங்கே ஒரு மாபெரும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அது என்ன? அப்ப மதீனாவில் உச்சகட்டமாக மதீனாவின் ஆளுநரையே அந்த மதீனத்து மக்கள் ஹுசைன் இப்னு அலிக்கு ஆதரவாக முற்றுகையிட்டு, யஸீதிற்கு நாங்கள் செய்த பையத்தை எல்லாம் இப்போது நாங்கள் புறக்கணிக்கிறோம், யஸீதுக்கு நாங்கள் செஞ்ச பையத்தெல்லாம் இப்போ நாங்கள் வாபஸ் செய்கிறோம் என்று பகிரங்கமாக அவர்கள் அறிவித்ததற்கு பிறகு யஸீத் இப்னு முஆவியா என்ன செய்கிறார்? ஒரு பெரிய படையை எங்கே அனுப்பி வைக்கிறார். எங்க? மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறார். எதற்காக? அங்கு இருக்கக்கூடிய மக்களிடமிருந்து அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிற பனு உமையாக்களை காப்பாற்ற வேண்டும், அதே போன்று பையத்தை வாபஸ் செய்தவர்களிடம் மீண்டும் ரீபையத் பெற வேண்டும் என்பதற்காக, மறுபையத் பெற வேண்டும் என்பதற்காக யஸீத் இப்னு முஆவியா என்ன செய்கிறார்? அங்கே ஒரு பெரிய படையை அனுப்பி வைப்பதற்கு திட்டம் போடுகிறார். சரி, இந்த படைக்கு யார தலைமை தாங்கி அனுப்புறது? அதுதான பிரச்சனை. முதலில் அம்ர் இப்னு ஸஈத் இப்னு ஆஸ் என்கிற நபித்தோழரின் வாரிசு ஒருவரிடத்தில் இவர் கேட்கிறார். அவர் சொல்லிடுறாரு, இந்த விளையாட்டுக்கு நான் வரலங்க, இப்படிதான் இருக்கணும், இப்படிதானங்க இருக்கணும். அவர் சொல்லிவிடுகிறார், நீங்கள் என்ன செய்தாலும் இதற்கு நான் வரமாட்டேன், அதனால் என்னால் முடியாது என்று சொல்லிவிடுகிறார்கள். அடுத்தங்கே ஆலோசனை செய்து கர்பலாவின் ஹீரோவாக கருதப்பட்ட ஷைத்தான் யாரு? உபைதுல்லா இப்னு ஜியாத், அவனையே அனுப்பி வைத்து இந்த ஆபரேஷனை சக்சஸ் பண்ணலாம். உடனே யாரு? யஸீதே சொல்லிட்டார், அந்த ஃபாசிக் அனுப்பக்கூடாதுங்கிறாங்க. ஃபாசிக்னா என்னது? கெட்ட பயனர். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன் ஜாஅக்கும் ஃபாசிகுன் பினபஇன் ஃபதபையனு, உங்களிடத்தில் கெட்டவன் ஒருவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டே நம்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த வார்த்தையை யஸீத் பயன்படுத்தி இவனுக்கு ஒருபோதும் நான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளையை கொன்ற இவன் திரும்ப அங்கே போர் செய்தால் இவன் நிச்சயம் வரம்பு மீறுவான் என்பதனால் அவனிடத்தில் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னதற்கு பிறகு இறுதியாக அவர்கள் ஒன்று கூடி முடிவு செய்து முஸ்லிம் இப்னு உக்பா என்று சொல்லக்கூடிய ஒரு போர் வீரரை தளபதியாக வைத்து மதீனா தேசத்திற்கு அனுப்புகிறார்கள். முஸ்லிம் இப்னு உக்பா இவரும் பெரிய நபித்தோழர் அல்ல, நபித்தோழர்களோடு வாழ்ந்தவர் அல்ல, நபித்தோழர்களின் சிறப்புகளை உணர்ந்தவர் அல்ல. ஏதோ உபைதுல்லா பின் ஜியாத் படையில வந்து என்னது காக்கா போய் நிக்க பணம் போல விழுந்த மாதிரி இவருக்கு ஒரு ஆளுநர் பதவி கிடைத்து யஸீத் இப்னு முஆவியாவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து என்ன செய்கிறார்? மிக ஆயிரக்கணக்கான வீரர்களை திரட்டிக் கொண்டு மதீனாவை நோக்கி போகிறார். ஆனால் இங்கே பார்க்க வேண்டும், அப்துல்லா பின் சுபைர் அவர்களுக்கு ஆதரவாக ஹுசைன் இப்னு அலி அவர்களை கொல்லப்பட்டதற்கு எதிராக கண்டனம் தெரிவித்த மக்கள் உண்மையிலேயே நியாயமாகத்தான் நடந்திருக்கிறார்கள். 1000 பேர் அங்கே ஒன்று கூடினாலும், 1000 பேர் அந்த கோட்டையை அங்கே முற்றுகையிட்டு அங்கே தடை உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் கூட யாரும் யாருடைய உயிருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. உஸ்மான் கலீல் அவர்களை கோட்டையில் வைத்து முற்றுகையிட்ட பாவிகள் உஸ்மானையும் உஸ்மானோடு இருந்த பலரையும் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் கொன்று குவித்தார்கள். ஆனால் இவர்களோ யாரையும் கொல்லவில்லை. இறுதியில் உள்ளே இருக்கக்கூடிய பனு உமையாக்கள், மர்வான் இப்னு ஹக்கம் உட்பட இவர்களிடத்தில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள், யஸீதிற்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட மாட்டோம், உங்களை எந்த வகையிலும் நாங்கள் காட்டி கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு எந்த வகையிலும் நாங்கள் பிரச்சனை செய்ய மாட்டோம் என்று சொன்னவுடன் என்ன செய்கிறார்கள்? அந்த முற்றுகையை தளர்த்தி விட்டு கோட்டையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் காலி செய்து மரியாதையாக எல்லாரும் ஷாமிற்கே ஓடிவிடுங்கள் என்று ஒரு ஷர்த்தை போடுறாங்க. எங்க இருந்து நீங்க எல்லாம் வந்தீங்க? உமையாக்கள் வந்தது ஷாம் தேசம் தான் அவர்களுடைய பூர்வீகம். ஆதலால் இங்கு அரசு ஊழியர்கள், அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் யாரும் இருக்கக்கூடாது, எல்லோரும் ஷாம் தேசத்தை நோக்கி ஓடிவிடுங்கள். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? இப்படி 1000 பேர் இங்கே முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய காரியங்கள் இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கிறது என்கிற ரகசியத்தை நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது என்று அவர்களிடத்திலே ஒரு உறுதிமொழியை வாங்கி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஷாமை நோக்கி போகிறார்கள். அங்கிருந்து முஸ்லிம் இப்னு உக்மா தலைமையில் ஷாமில் இருந்து படை வருகிறது. இவங்க எதுக்கு வர்றாங்க? முற்றுகையிடப்பட்டிருந்த இந்த மக்களுக்கு ரிலீஸ் வாங்கி தரத்துக்கு தான் வர்றாங்க. அது போர் செய்தால் அது பேச்சுவார்த்தை நடத்தியும். ஏன்னா அனுப்பும் போது யஸீத் இப்னு முஆவியா சொல்லி அனுப்பியிருந்தார், நீங்கள் அங்க போங்க, போய் முற்றுகையிடப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று முதலில் கோரிக்கை விடுங்கள். அவர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டு
கொண்டால் நீங்கள் அவர்களை ஒன்றும் செய்யாதீர்கள். அவர்களிடத்தில் பையத் திரும்ப செலுத்தும்படி சொல்லுங்கள். அப்படி அவர்கள் பையத் செய்து விட்டால் அவர்களோடு நீங்கள் சண்டை போடாதீர்கள். ஆனால் முற்றுகையிட்டவர்களை முற்றுகையை தளர்த்த மாட்டோம் என்றவர்கள் பிடிவாதம் பிடித்தாலோ, மீண்டும் கலிஃபாவிற்கு பையத் செய்து தரமாட்டோம் என்று பிடிவாதம் பிடித்தாலோ நீங்கள் என்ன செய்து விடுங்கள், அவர்களுக்கு எதிராக போரிட்டு விடுங்கள் என்று சொல்லி அனுப்பிய காரணத்தினால் இப்போ முற்றுகை தளர்த்தப்பட்டாச்சு. என்ன செய்யணும்? உண்மையிலே இவர்கள் 100% நியாயமாக நடக்க வேண்டும் என்றிருந்தால் திரும்பி வந்திருக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் அங்கே போய் சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? வழியில் வந்தவர்களை பார்த்து, என்னப்பா என்னையா உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் நாங்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம், நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்ன போது எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டார்கள். ஆனா என்ன நிபந்தனை? நடக்கிற விஷயத்தை சொல்லக்கூடாது, சீக்கிரட்டை நீங்க வெளியே சொல்லக்கூடாதுங்கிறது தான் கண்டிஷன். ஆனால் அந்த கண்டிஷனுக்கு மாறு செய்கிற விதத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்லிவிடுகிறார்கள். இவர்கள் இங்கே நிற்கிறார்கள், இந்தந்த இடத்தில் இருக்கிறார்கள், அவர்களை திடீரென்று இவ்வளவு பேர் போய் நீங்கள் தாக்க வேண்டுமே, ஆனால் இந்த வழியாக போகாமல் மதீனாவின் தெற்கு பக்கமாக போய் நீங்கள் அவர்களை சூழ்ந்து விட்டால் அவர்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று ஒரு ஆலோசனை கொடுக்க, அதே போன்று அவர்கள் வெறும் 1000 பேர் தான், இவர்களில் ஆயிரக்கணக்கான பேர் இருந்த காரணத்தினால் இவர்கள் சொன்ன அடிப்படையில் மதீனாவின் தெற்கு பக்கமாக போய் அங்கே அவர்களை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக அவர்களை வெட்டி வீழ்த்த ஆரம்பிக்கிறார்கள். சரமாரியாக வெட்டி வீழ்த்த ஆரம்பிக்கிறார்கள். அங்கே பல அந்த தேதியில் உயிரோடு இருந்த ஒரு சில சஹாபாக்களும் அதில் கொல்லப்படுகிறார்கள். நிறைய மூத்த சஹாபாக்கள் இந்த விவகாரத்தில் எல்லாம் கலந்து கொள்ளாமல் அவர்கள் அலி அவர்களுடைய மௌத்திற்கு பிறகு என்ன செஞ்சிட்டாங்க, மக்காவில் ஒதுங்கிக் கொண்டு அல்லது மதீனாவில் இருந்தாலும் அவர்கள் இந்த அரசியல் ரீதியான பொது விவகாரங்களில் கலந்து கொள்ளாமல் அவர்கள் தங்களை கொஞ்சம் முடக்கிக் கொண்ட காரணத்தினால் பெரிதாக சஹாபாக்களுக்கு சேதாரம் இல்லை. ஆனால் எஞ்சி இருந்த சஹாபாக்களில் பல பேர் அங்கே கொல்லப்படுகிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது, அங்கே ஏற்படுகிறது சகோதரர்களே. அப்போ அதனால் தான் யஸீத் இப்னு முஆவியாவுடைய ஆட்சி காலத்திலே இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு இவர்கள் காரணம். எந்த அளவிற்கு அந்த போர் கொடூரமாக இருந்திருக்கிறது என்றால், அந்த போரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் இவர் ஒரு தாபிஈ, மிக சிறந்த மனிதர். அப்ப இவரு எப்படி உஸ்மானுடைய காலத்தில் ஹசனுல் பஸ்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்கமான தாபிஈ இருந்தாரோ, பேணுதல் மிக்க தாபிஈ இருந்தாரோ, அதே போன்று இந்த காலகட்டத்தில் மதிக்கப்படக்கூடிய சயீத் இப்னு முஸையிப் ரலியல்லாஹு அன்ஹு ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு கருத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முதலாக உஸ்மான் அவர்களை கொல்லப்படும் போது, உஸ்மான் அவர்களை கொல்லுவதற்காக வந்த கிளர்ச்சிக்காரர்கள் செய்த ஃபித்னாவில் பத்ரு போரில் கலந்து கொண்ட எல்லா சஹாபாக்களும் கொல்லப்பட்டார்கள். இரண்டாவது முறையாக இந்த ஹுர்ரா என்கிற இந்த யுத்தம் நடக்கும் போது, ஹுர்ரா என்று சொன்னால் வெப்பம் என்று அர்த்தம். இந்த யுத்தத்திற்கு ஹுர்ரா என்று ஏன் பெயர் வந்தது சொன்னா, இந்த இடையில் முற்றுகையில் இருந்து தளர்த்தப்பட்டவர்கள் ஷாம் தேசத்தை நோக்கி இடையில் வரும்போது இவங்க கிட்ட சொல்லி இருந்தாங்க, எந்த பக்கமா போகணும்னு, மதீனாவினுடைய தெற்கு பக்கமாக போகணும். மதீனாவின் தெற்கு பக்கமாக உள்ளே வந்தால் சூரியனின் வெப்பம் நேரடியாக அந்த படையின் மீது படும். அந்த படையின் மீது சூரியனின் வெப்பம் படும்போது கையில் இருக்கக்கூடிய வாட்கள், அந்த தளவாட சாமான்கள், கேடயங்கள் எல்லாம் எதிரிகளை அச்சுறுத்தக்கூடிய அளவிற்கு பளபளக்கும். வாள் சாதாரணமாக எடுத்தாலே பயங்கரமாக இருக்கும். அதே வாளை சூரிய வெப்பம் படுகிற இடத்தில் நீங்கள் வைத்தால் எப்படி இருக்கும்? அது பளபளவென்று மின்னும் போது எதிராளிகளுக்கு ஒரு அச்சம் ஏற்படுத்தும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வெப்பம் என்கிற இடத்தை மையமாக வைத்து அந்த போரை அவர்கள் நடத்தியதனால் வரலாற்றில் அந்த யுத்தத்திற்கு பேர் என்னது? மாரிகத்துல் ஹுர்ரா. எப்படி ஜமல் யுத்தம் ஒட்டகத்தை மையமாக வைத்து நடந்ததனால் ஒட்டக யுத்தம் என்று அறியப்பட்டதோ, அதே போன்று யஸீத் இப்னு முஆவியா அவருடைய ஆட்சி காலத்தில் அழிய முடியா ஒரு களங்கத்தை போல் மாரிகத்துல் ஹுர்ரா நடைபெற்று அதில் பலரும் கொல்லப்பட்டார்கள். இங்கே விஷயம் என்னன்னா, பலர் கொல்லப்பட்டார்கள், பலரும் என்ன செய்தார்கள்? சிதறி ஓட ஆரம்பித்தார்கள். அப்படி யஸீத் இப்னு முஆவியா அவருடைய அந்த விஷயத்தில் எதிர்ப்பாளர்களாக களத்தில் குதித்து அவர்கள் ஆயிரக்கணக்கில் வரும்போது தாக்கு பிடிக்க முடியாமல் ஒதுங்கியவர்கள் எல்லோரும் யாருக்கு ஆதரவாளர்களா போய் சேர்ந்தாங்க? அப்துல்லா பின் ஜுபைருக்கு ஆதரவாளர்களா போனாங்க. இப்போ அப்துல்லா பின் ஜுபைருடைய ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் கூடிக்கொண்டிருக்கிறது. இதைத்தான் அப்துல்லா பின் ஜுபைர் ஆரம்பத்திலேயே சொன்னாரு, ஹுசைன் நீங்க தனியா போவாதீங்க, இப்ப நமக்கு அரசியல் சூழ்நிலை சரியில்லை என்று அவர் சொன்னார்.
நம்ம நிதானமாக திட்டம் போட்டு யோசித்து இந்த விஷயத்திற்கு ஒரு முடிவு கட்டலாம் என்று அவர் அன்றைக்கு சொன்னார். அதை ஹுசைன் இப்னு அலி கேட்கவில்லை. இருந்தாலும் தனி ஒரு ஆளாக அவர் ஒரு சில திட்டங்களை போட்டு நடத்தினார். அந்த திட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாதகமாக்கி இந்த வகாஅத்துல் ஹுர்ராவில், இந்த மாரிகத்துல் ஹுர்ராவில் எஞ்சி இருந்த எல்லோரும் அப்துல்லா பின் சுபைர் அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அங்கே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ முஸ்லிம் இப்னு உக்பா தான் அவருடைய தலைமையில் தான் ஹுர்ரா யுத்தத்திற்காக போனார்கள். இவங்களுக்கு இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் யஸீத் இப்னு முஆவியா போட்டிருந்தார். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்? மதீனாவுடைய மக்களை நீங்கள் மதம் பார்த்ததற்கு பிறகு, அதாவது மதீனத்து மக்களிடமிருந்து பையத் வாங்கிட்டதற்கு பிறகு நீங்கள் ஷாமுக்கு வரக்கூடாது. அப்படி எங்க போகணும்? மக்கா. ஒரே பிரயாணத்துல எனக்கு மதீனாவுடைய கண்ட்ரோல் என் கையில வந்தாகணும், மக்காவுடைய கண்ட்ரோல் என் கையில வந்தாகணும். அதனால் அங்கிருந்து எங்க போகணும்? நீங்க எங்க போனோம்? மக்காவிற்கு போக வேண்டும் என்று ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தார். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இந்த முஸ்லிம் உக்பா இந்த மாலிகத்துல் ஹுர்ராவில் இப்படி எல்லாம் நடந்து கொண்டு போகக்கூடிய வழியிலேயே திடீரென்று அவருக்கு ஒரு நோய் போன்று, ஒரு வியாதி போன்று ஏற்பட்டு வழியிலேயே அவர் இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு வேறொரு படையை யஸீத் அனுப்புகிறார். அனுப்புறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்திட்டு தானே பிரச்சனை பண்ணணும். யஸீத் இப்னு முஆவியாவும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியாகத்தான் நடந்திருக்கிறார். எப்படி? இந்த முஸ்லிம் இப்னு உக்பாவை மதீனாவில் இந்த விஷயங்களை எல்லாம் நடத்திவிட்டு மக்காவிற்கு செல்ல வேண்டும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தாலும் இன்னொரு குழுவை பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அனுப்புகிறார். அனுப்புவதற்கு முன்னாடி ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தில் அப்துல்லா பின் சுபைர் அவர்களை பாராட்டி, அப்துல்லா பின் சுபைருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி காட்டி, உதாரணமாக அப்துல்லா பின் சுபைர் நீங்கள் தான் குறைஷி மக்களில் எஞ்சி இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர். அப்துல்லா பின் சுபைருக்கு வயசு என்ன சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. 60 வயசுங்க. 60 ஹிஜ்ரி 60ல தான முஆவியா கதை முடியுது. இவர் ஹிஜ்ரி 1ல தான பிறக்கிறார். அப்ப எத்தனை வயசு அவருக்கு? 60 வயசு. 60 வயது மனிதர் இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போ செய்ய சொல்லுங்க ஒரு 60 வயசு ஆல. 20 வயசுல நம்மளால செய்ய முடியாது. எங்கிட்ட 60 வயசுக்கு போறது. அப்ப 60 வயதில் 20 வயது ஆட்களுடைய வேலையை சுப்ஹானல்லாஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய வயதை குறித்து போது கேட்டேன். அப்ப ஒரு வயசு என்ன? 60 வயது. மிகச்சரியாக சொல்ல வேண்டுமானால் ஒரு 62 வயது முடிந்து 63வது வயதினுடைய ஆரம்பத்தில் அவர் இருக்கிறார். அப்போ லெட்டர் எழுதுறாரு. யஸீத் இப்னு முஆவியா, அப்துல்லா பின் சுபைர், நீங்க தான் இருக்கக்கூடிய மனிதர்களே பெரிய ஆளு. குறைஷிகள் எஞ்சி இருக்கக்கூடிய வயதில் மூத்த சீனியர் சிட்டிசன் நீங்க தான். உங்களுக்கு இஸ்லாத்தின் மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் ஜமாத்தை பிரிக்காமல் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் அப்துல்லா பின் சுபைர், தயவு செய்து நீங்கள் ஒற்றுமையை குறைத்து விடாமல் பையத்தை செய்து ஜமாத்தினுடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒற்றுமைக்காக உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள் என்று இறங்கி வந்து கடிதம் போடுகிறார். இவரே கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து கலீஃபாவாய் இறங்கி வந்து கேட்டாலும் முடியவே முடியாது. வராசத்தில் இருந்து மாறி ஷூராவாக வந்தால் தான் என்னுடைய ஆதரவு. யஸீத் இப்னு முஆவியாவுக்கு கோபம் தலைக்க இருக்கிறது. இந்த இடத்தில் தான் வரலாற்று ஆசிரியர்கள் முஆவியாவிற்கும் யஸீதிற்கும் இடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசத்தை சொல்கிறார். என்ன வித்தியாசம்? முஆவியா மிகப்பெரிய சகிப்புத்தன்மை வாய்ந்தவர். எந்த கட்டத்திலும் அவர் என்ன செய்யல? தன்னுடைய உணர்ச்சியை அவர் இழக்கவில்லை, தன்னுடைய டெம்பரை அவர் லூசாக்கவில்லை. எப்போதும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நிதானமாகத்தான் நடந்து கொண்டிருந்தார். அதனால் தான் 20 ஆண்டு காலம் இவர் ஒட்டுமொத்தமாக கலீஃபாவாக இருக்கும் போது கூட இவருடைய அந்தரங்க செயலாளராக எல்லா விஷயத்திலும் இவரோடு பங்கெடுத்த அம்ர் இப்னு ஆஸுக்கு என்ன கடிதம் போட்டிருந்தார் தெரியுமா? அம்ர் இப்னு ஆஸ், இப்போது கலீஃபாவாக நான் இருந்தாலும் எனக்கு நீங்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைக்கிறீர்கள். அதனால் நான் மக்களிடத்தில் மென்மை போக்கை கடைபிடிக்கிறேன். நீங்கள் வேண்டுமானால் மக்களிடத்தில் கொஞ்சம் மென்மை போக்கை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ரொம்ப செல்ல கொடுத்தாலும் பிள்ளை கட்டுவான், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் பிள்ளை வேற மாதிரி ஆயிடுவான். அப்ப என்ன செய்யணுமா? மொட்டையும் அடிக்காம குடுமையும் வளர்க்காம கொஞ்சம் நடுநிலையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். இப்படிதானங்க நம்ம பிரச்சனையா? அதுதான், அடிச்சா மொட்டை, வளர்த்தா குடுமி. இந்த நடுவில் நடந்து கொள்ளக்கூடிய அந்த பேலன்ஸே நமக்கு தெரியாது. அப்ப இவர் என்ன செய்தார்? ஒருவர் கொஞ்சம் மென்மை போக்கை கடைபிடிக்க வேண்டும், தான் மென்மை போக்கை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லி இருந்தார். ஆனால் யஸீத் இப்னு முஆவியாவோ இப்படி ஒரு கடிதம் அப்துல்லா பின் சுபைரிடம் வந்தவுடன் மிகவும் கோபப்பட்டு ஒரு சத்தியத்தை செய்து விடுகிறார். நான் சொல்லி சொல்லி பார்த்து இந்த அப்துல்லா பின் சுபைர் கேட்கல. அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், நான் அப்துல்லா பின் சுபைரை சங்கிலி போட்டு இழுத்துக் கொண்டு வருவேன். முடியுமா? அது எத்தனை வயசு அவருக்கு? 60 வயது கொண்ட ஒரு சஹாபி, இவ்வளவு சிறப்புகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் வாக்களிக்கப்பட்ட ஒரு சஹாபி, அபூபக்கரின் பேரப்பிள்ளை, சுபைர் இப்னு அவ்வாம், அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய பிள்ளை,
இப்படி இருக்கக்கூடிய அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்களை இந்த யஸீத் என்ன செய்து விடுகிறார்? கோபத்தில் தராதரம் பார்த்து பேச வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் அல்லாஹ்வின் மீதானதாக சங்கிலி போட்டவரை கொண்டு வந்து வருகிறார். இதை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவருடைய அந்த சபையில் இவருடைய மகன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பேர் முஆவியா இப்னு யஸீத். பாப்பா பேர் அப்படியே மகன் வைக்கிறார். பாப்பா அவசரப்படாதீங்க, பாப்பா நீங்க அவசரப்பட்டு பேசாதீர்கள். அப்துல்லா பின் சுபைர் சிறந்த மனிதர். ஏன்னா இவர் ஒரு முறை ஹஜ்ஜிற்கு போயிருக்கும் போது முஆவியா யஸீதுக்கு மகனாக இருந்தாலும் கூட அவருக்கு சின்ன வயசு தான், அவருக்கு ஒரு 17-18 வயசு தான் இருக்கும் அந்த டைம். அப்போ மக்காவிற்கு ஒரு ஹஜ்ஜிற்காக போயிருக்கும் போது கூட தந்தையோடு தகப்பனோடு அப்துல்லா பின் சுபைருக்கு பிணக்கு இருக்கிறது என்கிற நிலையையும் கடந்து அப்துல்லா பின் சுபைரிடத்தில் இருந்த இல்மிற்காக வேண்டி அவரிடத்தில் தங்கி ஒரு கட்டத்தில் அவள் கல்வி கற்றுக்கிட்டு வந்திருக்கிறார். எப்படி அப்துல்லா பின் சுபைர் நம்ம நேரத்தை பார்த்தோம். அபாதிலாவில் ஒருவர். அபாதிலானா என்னது? அந்த 4 அப்துல்லாக்களில் ஒருவர். அப்போ இவரிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்க ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காக கலீஃபாவின் மகனாக இருந்தாலும் கூட தன் தந்தைக்கும் இவருக்கும் பிணக்கு இருப்பது என்பது தனக்கு தெரிந்தாலும் கூட அதையும் மறுத்துவிட்டு அப்துல்லா பின் சுபைர் அவர்களிடத்தில் தனிப்பட்ட முறையில் அமர்ந்து கல்வி பயின்ற காலத்தில் அப்துல்லா பின் சுபைர் அவர்களுடைய செயல்பாடு இவருக்கு மிகவும் ஒரு ஈர்க்கிறது. அவருக்கு ஒரு சில பெரியவர்களோடு ஒரு சில ஆலிம்களோடு பழகும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். என்ன அதபா பேசுறாங்க, என்ன ஒரு இபாதத்தா இருக்கிறாங்க, என்ன ஒரு பணிவாக இருக்கிறார்கள் போது இன்னும் அவர்களிடத்தில் நமக்கு நெருங்கம் தோன்றும். அதே போன்ற ஒரு நெருங்கும் தன்மை இவருக்கு அப்துல்லா பின் சுபைர் இடத்தில் ஏற்பட்ட உடனே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கும் போது தந்தை இப்படி சத்தியம் பண்ண உடனே பாப்பா அப்படி நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி பார்க்கிறார். ஆனால் அதையும் மீறி நான் சத்தியம் செய்து விட்டேன், கட்டாயம் அவரை இழுத்து கொண்டுதான் வருவேன் என்று முடிவு செய்து அதுக்கு ஒரு டீம் ரெடி பண்றார். ஆனால் கொஞ்சம் அனலைஸ் பண்றார். சரி சத்தியம் பண்ணிட்டோம், இருந்தாலும் அந்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் அப்துல்லா பின் சுபைருக்கு ஒரு பிணக்கம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வெள்ளியிலான ஒரு சங்கிலியை ரெடி பண்றார். எப்படி யோசிச்சிருக்கிறாங்க. வெள்ளியிலான ஒரு சங்கிலியை ரெடி பண்ணி, வழக்கமா ஒரு ஆளை கைது பண்ணணும்னா யாருங்க அனுப்புவோம்? போலீஸ் அனுப்புவோம். இவர் போலீஸ் அனுப்பாம ஓய்வு பெற்ற நீதிபதிகளை அனுப்புகிறார். அப்படிதான் சொல்லணும். அஷ்ராஃபு ஷாம் என்று ஹதீஸில் வருகிறது. அஷ்ராஃபு ஷாம் என்றால் ஷாம் தேசத்தின் மதிப்பிற்குரிய பெரியவர்கள். நம்ம நடக்குதா இல்லையா நம்ம நாட்டுல? ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கொண்ட கமிஷன் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ விசாரிக்கும்னு போடுவாங்க. அதே போன்று அவர் என்ன செய்கிறார்? வெள்ளியிலான ஒரு சங்கிலியை ரெடி செய்து, ஏன்னா சத்தியத்தை நிறைவேற்றணுமா. ஆனால் அதே சமயத்தில் அவர்களை கைது செய்து அழைத்து வருவதற்கு சாதாரண காவல்துறையை அனுப்பாமல் ஒரு அஷ்ராஃபு ஷாம் என்று சொல்லப்படக்கூடிய ஷாம் தேசத்து பெரியவர்களில் வயது மூத்தவர்களில் ஒரு 10 பேரை என்ன செய்கிறார்? யஸீத் இப்னு முஆவியா அனுப்பி வைக்கிறார். இவர்கள் போய் பேசி பார்க்கிறார்கள். அங்கேயும் வேலைக்கு. அப்ப அவர்கள் போய் என்ன செய்கிறார்கள் என்றால், யாரிடத்திலே? அப்துல்லா பின் சுபைர் அவர்களிடத்தில் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? யா அபூபக்கர். இவருடைய குன்னியத், இவருடைய புனைப்பெயர் அபூபக்கர். யாருடைய புனைப்பெயர்? அப்துல்லா பின் சுபைர் அவருடைய புனைப்பெயர் அபூபக்கர் என்று அவர்கள் சொல்வார்கள். யா அபூபக்கர் கத் கான மன் ஆஸரக மின் அம்ரில் கலீஃபத்தில் மظلوم. எப்படி இவருடைய சிறப்புகளை எல்லாம் பேசுறாங்க. அப்துல்லா பின் சுபைர் நம்ம அநியாயமாக கொல்லப்பட்ட நம்முடைய கலீஃபா உஸ்மானுடைய அந்த டைம்ல எல்லாம் உங்களுடைய பங்களிப்பை நம்ம மறுக்க முடியாது. அமீருல் முஃமினீன் யாரு? யஸீத் இப்னு முஆவியா. அமீருல் முஃமினீன் எப்போதும் இதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனால நீங்க தயவு செய்து என்ன செய்யணும்? அவர் கூட நீங்க வரணும். ஆனா அவர் கோபத்துல ஒரு சத்தியம் பண்ணிட்டாரு. என்னப்பா சத்தியம் பண்ணாரு? உங்களை சங்கிலி போட்டு கொண்டு வரணும்னு சத்தியம் பண்ணாரு. பாருங்கள் சகோதரர்களே, யார் யார போர்ஸை வச்சு யார் யார ராணுவத்தை வைத்து பயன்படுத்த முடியுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ராணுவத்தை அனுப்பி பயன்படுத்தினா அது பயப்படுறாள் அவரு. அப்ப அதனால அவர் ஒரு சத்தியம் பண்ணிட்டாரு. என்ன சத்தியம் பண்ணாரு? உங்களை சங்கிலி போட்டு கொண்டு வரணும்னு சத்தியம் பண்ணிட்டாரு. ஒண்ணு என்ன சங்கிலி போட்டு? வெள்ளி சங்கிலி கொடுத்து விட்டுருக்கிறாரு உங்களை. இவர் அப்படியே பாக்குறாரு. அப்புறம் நீங்க சங்கிலி போட்டு உங்களை கொண்டு போய் ஒப்படைச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் நீங்க யஸீத் இப்னு முஆவியா பக்கத்திலேயே இருப்பீங்க. ஹத்தா அன்தல் அசீர். அசீர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அமைச்சர்களிலேயே முதல் நிலை அமைச்சர். முதலமைச்சருக்கு அப்புறம் யாரு? அமைச்சர்கள். எல்லா அமைச்சர்களும் ஒண்ணும் இல்ல, இப்படிதானா? உள்துறை அமைச்சரும் பால்வளத்துறை அமைச்சரும் ஒண்ணா? நிதி அமைச்சரும் மீன்வளத்துறை அமைச்சரும் ஒண்ணா? இல்ல. அதனால தான் முக்கியமானவங்களுக்கு எல்லாம் உள்துறை, பொதுப்பணித்துறை இப்படி கிடைக்கும். அப்போ அன்தல் அசீர். அசீர்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு நிதி அமைச்சரை போல, நீங்கள் ஒரு உள்துறை அமைச்சரை போல, உங்களுக்கும் யஸீதிற்கும் இப்போது நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், இதற்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள், ஹுசைன் இப்னு அலி விஷயத்திலே யஸீத் நடந்து கொண்ட முறைகள், எல்லா விஷயத்திற்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பதை போல், எல்லா விஷயத்திற்கும் ஒரு ஆறுதலாக இருப்பதை போல்
அமையும் என்று இவரிடத்தில் வேண்டுகோள் வைக்கிறார்கள். அப்போதுதான் முதன் முறையாக அப்துல்லா பின் ஜுபைர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். யோசித்து விட்டு சொல்லுகிறார், என் தாயிடத்தில் நான் ஆலோசனை கேட்டுவிட்டு வந்து சொல்லுகிறேன் என்று சொல்கிறார்கள். அவர்களும் அனுமதி கொடுக்கிறார்கள். தாயிடத்தில் போய் என்ன பேசினார், அந்த தாய் என்ன சொன்னார் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தின சொற்பொழிவில் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாற்று சம்பவங்களின் மூலம் நமக்கு அதிகப்படியான இறையச்சத்தை தந்து அந்த சஹாபாக்களின் கண்ணியத்தை காக்கிற கூட்டத்தில் நம்மை எல்லாம் சேர்த்தருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.